அதிக ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து பதிலுரை அளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு மிக முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்புகளில் சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், ஊராட்சி செயலாளர்கள் ஆகியோருக்கு ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3400 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதாக அறிவித்திருக்கிறார். மற்றொரு மிக முக்கியமான அறிவிப்பு, பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து 1 மாத காலத்திற்கும் அதிகமாக போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த சூழ்நிலையில் ஆசிரியர் தகுதி தேர்வில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்றும் அதன் அடிப்படையில் அவர்களுக்கு பணி நிரந்தரம் ஆணை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மேலும் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களில் பகுதி நேர ஆசிரியர்கள் காலி பணியிடங்களில் நிரப்புவதற்கான அரசாணையும் வெளியிடப்படும் என்ற மிக முக்கியமான அறிவிப்பை பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வெளியிட்டிருக்கிறார். மற்றொன்று, தூய்மை பணியாளர்களின் போராட்டமும் தொடர்ந்து கொண்டே வந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு ஏற்கனவே வீடு மற்றும் அவர்களுடைய ஊதியம், மேலும் மாநகராட்சி ஊழியராக 5-6 மண்டலங்களைச் சேர்ந்தவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று அமைச்சர் அறிவித்த நிலையில் முதலமைச்சர் தூய்மை பணியாளர்களுக்கான ஓய்வூதியத்தையும் 3000 ரூபாய் உயர்த்தி அந்த அறிவிப்பை இப்போது வெளியிட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து பகுதி நேர ஆசிரியர்கள், சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், ஊராட்சி செயலாளர்கள், மேலும் தூய்மை பணியாளர்கள் ஆகியோர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். ஏனென்றால் மிக அதிக நாட்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தவர்கள் இந்த பகுதி நேர ஆசிரியர்களும், சத்துணவு, அங்கன்வாடி மற்றும் ஊராட்சி செயலாளர்களும், தூய்மை பணியாளர்களும் ஈடுபட்டு வந்தார்கள். அவர்களுக்கான புதிய அறிவிப்புகள் இந்த முதலமைச்சரின் பதிலுரையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் சத்துணவு அமைப்பாளர்கள் மற்றும் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள், ஊராட்சி செயலாளர்கள் ஆகியோருக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3400 ரூபாயாக உயர்த்தப்படும் என்ற புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தவிர சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் ஊழியர்கள் உயிரிழந்தால் இறுதிச் சடங்குக்கு அவர்களுக்கு 20000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இவர் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் மேலும் புதிதாக 1,00,000 வீடுகள் கட்டப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான அந்த பதிலுரையின் போது இந்த புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள், சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள் ஆகியோர்களுக்கான அந்த பணி சலுகை மற்றும் பணி நிரந்தர அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். தூய்மை பணியாளர்களுக்கான ஓய்வூதியம் 3000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும், அரசு பள்ளிகளில் காலி பணியிடங்களை நிரப்பும் போது பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு முன்னுரிமை வழங்கி அந்த பணிகள் நிரப்பப்படும் என்ற மிக முக்கியமான அறிவிப்பையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். இன்றைய பதிலுரையில் மற்றொரு மிக முக்கியமானது, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கூட எதிர்கொள்ளாத அளவுக்கு ஆளுநர் தமக்கு பல்வேறு நெருக்கடிகளை வழங்கினார் என்றும், அந்த நெருக்கடிகளை சமாளித்து அவருக்கு தமிழக சட்டமன்றத்தின் மாண்பையும் மரியாதையும் உணர்த்தியிருக்கிறோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மற்றொன்று, தோழமை கட்சிகளை பொறுத்தவரை, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தாவேகாவுக்கு ஆதரவாக தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டிருப்பதை மறைமுகமாக சட்டமன்றத்தில் குறிப்பிட்ட முதலமைச்சர், மக்கள் மன்றத்தில் பல்வேறு விமர்சனங்களை எழுப்பினாலும் சட்டமன்றத்தில் எங்களுக்கு பல ஆலோசனைகளை வழங்கிய கூட்டணி கட்சிகளுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று இந்த ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான அந்த பதிலுரையின் போது கூறினார். அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியானது 17%இலிருந்து 58% அது உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதையும் இன்றைய உரையின் போது அவர் குறிப்பிட்டார். அரசு ஊழியர்களின் 23 ஆண்டுகால கோரிக்கைகளை ஏற்று பல்வேறு திட்டங்கள் மற்றும் அறிவிப்புகளை இந்த அரசு தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது என்றும், தொடர்ந்து அரசு ஊழியர், ஆசிரியர் மற்றும் சத்துணவு அங்கன்வாடி ஊராட்சி செயலாளர்கள், தூய்மை பணியாளர்களின் நலன் காக்கப்படும் என்றும், அவர்களுடைய கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது என்பதையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான உறுப்பினர்களின் விவாதத்துக்கு பதிலுரை அளித்து பேசுகையில் இந்த அறிவிப்புகளை வெளியிட்டு அவர்களுக்கு ஒரு உறுதியையும் நம்பிக்கையையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய சட்டப்பேரவையில் வழங்கி இருக்கிறார். சத்துணவு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் 3400 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது என்ற முக்கியமான அறிவிப்பு. இதுபோல அங்கன்வாடி பணியாளர்களுக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 4000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். அங்கன்வாடி பணியாளர்கள் இறந்தால் குடும்பத்திற்கு ஒரு 1200 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். அங்கன்வாடி பணியாளர்களுக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3400 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த குடும்பத்தினர் பணியாளர் இறந்தால் அந்த குடும்பத்திற்கும் 1200 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும்
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான பதிலுரையில் சட்டப்பேரவையின் கடைசி நாளான இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் முதலமைச்சர் ஆற்றக்கூடிய இந்த புத்தாண்டின் முதல் பதிலுரையில் இந்த புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். இந்த ஆளுநரால் அரசியல் ரீதியாக பல்வேறு சோதனைகள் தமக்கு வந்த போதிலும் அதை எதிர்கொண்டோம். கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்போடு அதை எதிர்கொண்டோம். என்னை சோதித்து பார்த்தார்கள். ஆனால் அந்த சோதனைகளை சாதனைகளாக்கும் முயற்சியில் அரசு ஈடுபட்டு வருகிறது என்றும், அரசின் உரையை மக்கள் மன்றத்தில் ஆளுநர் படிக்காமல் சென்றது தொடர்ந்து அது தமிழக சட்டமன்றத்தையும் தமிழக மக்களையும் ஒரு அவமதிக்கும் செயல் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று பேரவையில் உரையாற்றிய போது அந்த ஆளுநர் உரையை படிக்காமல் அவர் வெளியேறியதும், சபாநாயகரே 3 ஆண்டுகளாக அவர் படிக்க நேர்ந்ததும், ஒரே காரணத்தை சொல்லி 3 ஆண்டுகளாக பேரவையில் இருந்து ஆளுநர் வெளியேறியதற்கும் இன்றைய சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கண்டனத்தை பதிவு செய்தார். இது தவிர பகுதி நேர ஆசிரியர்களுக்கு அந்த தகுதி தேர்வின் போது சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்றும், பணியிடங்களில் நிரப்புவதில் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்ற உறுதியை பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து பணி நிரந்தரம் கோரி போராடி வரக்கூடிய நிலையில் இந்த அறிவிப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு மதிப்பெண், அதனுடன் அவர்களுக்கு அரசு பள்ளிகளில் காலி பணியிடங்களில் சிறப்பு முன்னுரிமை என 2 அறிவிப்புகளை பகுதி நேர ஆசிரியர்களுக்காக அவர் வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்புகளின் மூலமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போராட்டத்தில் ஈடுபட்ட பல்வேறு தரப்பினர்களுக்கும், அரசு ஊழியர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்கள் தரப்பினருக்கும் அவர்களுக்கு பல்வேறு சலுகைகள் மற்றும் அறிவிப்புகள், ஓய்வூதியம் உயர்வு, பணி நிரந்தர ஆணை, அதற்கான அரசாணை உள்ளிட்டவற்றையும் மற்றும் அவர்களுக்கான அந்த உதவித்தொகைகள் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். மேலும் முதியோர்களுக்கான அந்த முதியோர் மற்றும் கைம்பெண்களுக்கான அந்த ஓய்வூதியமும் இப்போது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்ற அறிவிப்பை இந்த ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான பதிலுரையில், அதாவது முதியோர்கள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட 1.8 லட்சம் பேருக்கு இந்த மாதாந்திர ஓய்வூதியம் அவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பையும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், முதியோர் ஆகிய பெண்களுக்கு ஓய்வூதியம் அளிக்கும் அந்த பயனாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைய அறிவிப்பின் போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் ஊழியர்கள் இறந்தால் அந்த குடும்பத்தினருக்கு 20,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். மேலும் மத்திய அரசு ஓர வஞ்சனையாக செயல்பட்ட போதிலும் அனைத்து துறைகளிலும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கு தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளையும் திட்டங்களையும் வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது என்ற அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர், அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் நாங்கள் தான் மீண்டும் வெல்வோம், மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி தொடரும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அந்த பதிலுரையின் போது முத்தாய்ப்பாக முடிவுரையாக அவர் அந்த அறிவிப்புகளை வெளியிட்டு கூறியிருக்கிறார். இதனால் இந்த ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான முதலமைச்சரின் பதிலுரையில் பல முக்கிய அறிவிப்புகளோடு இன்றைய உரை நிறைவடைந்திருக்கிறது.